அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் ஆஜர். அறப்போர் இயக்கத்திடம் 1.1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தொடர்ந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக ஆஜரானார். அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் கூறியதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மத்திய அரசை கண்டித்து கேரள மாநிலம் வயநாட்டில் முழு அடைப்பு போராட்டம். வயநாடு நிலச்சரிவை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவித்து நிதி வழங்காததற்கு எதிர்ப்பு. டெல்லியில் இதுவரை இல்லாத வகையில் மோசமடைந்த காற்றின் தரம். உயிரியல் பூங்காவில் விலங்குகளை காக்க பீச்சி அடிக்கப்படும் தண்ணீர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி கூடுகின்றது. கூட்டத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து 24ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே கட்டமாக நாளை சட்டப்பேரவை தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல். முதற்கட்டமாக 43 தொகுதிகளில் தேர்தல் முடிந்த நிலையில் நாளை 38 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி தலைவர்கள் மரியாதை. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. மணிப்பூர் கலவரத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் பிரேம் சிங்கே காரணம். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. கத்திக்குத்தில் காயமடைந்த மருத்துவர் பாலாஜி டிஸ்சார்ஜ். சென்னை கிண்டி மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜாவின் உறவினருக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்டு. தங்கம் விலை மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 56,520 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடகாவில் காவல்துறையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை. நக்சல் தலைவர் விக்ரம் கவுடா சுட்டுக்கொலை. காற்று மாசு காரணமாக ஹரியானாவில் நவம்பர் 23ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. மாநில கல்வித்துறை அறிவிப்பு. சேலத்தில் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்த உடற்பயிற்சி கூட உரிமையாளர் உயிரிழப்பு. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. போலி பாஸ்போர்ட் மூலம் சென்னையிலிருந்து மலேசியா செல்ல முயன்ற வங்கதேச நாட்டவர் கைது. குடியேற்றத்துறை அதிகாரிகள் சோதனையில் சிக்கினார். மதுரையில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் பாலத்தில் இறங்கி ஆட்டோ மீது மோதி விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பொதுமக்கள். தேனி கும்பக்கரை அருவிகள் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க அடுத்த மாதம் இந்தியா வருகை. இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹரத் தகவல்.